ஒரு வனப்பகுதி, அதில் பல விலங்குகள் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பல விலங்குகள் வந்து அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த விலங்குகளுக்கு எல்லாமே ஒரு தலைவனா வந்து யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது வந்து தேர்வு நடக்குது. இந்த இதில் வந்து கடுமையான போட்டி நிலவுது. அங்கே வந்து சிங்கங்கள் இருக்கு, புலி இருக்கு, யானை இருக்கு, மற்ற எல்லா விலங்குகளும் இருக்கு. இதில் வந்து இந்த எல்லா விலங்குகள் இருக்கிற இந்த ஒரு வனப்பகுதியில் யார் வந்து இந்த இந்த விலங்குகள் கூட்டத்துக்கு வந்து தலைவனாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தேர்வு நடக்குது. இதில் வந்து எல்லாருமே போட்டி போடுறாங்க. கடைசியில் வந்து சிங்கம் வந்து அங்கே இருக்கிற ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யுது, தன்னுடைய முயற்சினாலையும் தன்னுடைய சூழ்ச்சியினாலையும் இந்த இந்த விலங்குகளுக்கு ஒட்டுமொத்த விலங்குகளுக்கும் வந்து இந்த சிங்கம் வந்து தலைவனாகுது. தலைவனான இந்த சிங்கம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வனப்பகுதிக்கு வந்து ராஜாவாகுது. இந்த சிங்கம் வந்து தலைவனானது வந்து அங்கே இருக்கிற விலங்குகள் பல விலங்குகளுக்கு பிடிக்கல. ஏன்னா இது நேர்மையான முறையில் வந்து சிங்கம் வந்து வெற்றி பெறலை. சிங்கம் வந்து பல விலங்குகளை வந்து மிரட்டி பல விலங்குகள்கிட்ட வந்து சூழ்ச்சியான பல காரியங்கள்லாம் செஞ்சு அந்த மாதிரி தான் பெற்ற வெற்றி. அதனால் வந்து இதன் காரணம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு எல்லாமே வந்து இந்த சிங்கம் வந்து தலைவனானதும் தலைவனான பிறகு அந்த வனத்துக்கு வந்து ராஜாவானதும் வந்து பிடிக்கல. ஸோ இவங்கெல்லாம் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. இதையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் வந்து சிங்கம் என்ன செய்யுது, பொருட்படுத்திக்காமல் சிங்கம் வந்து ராஜாவாக வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் வந்து அந்த வனப்பகுதிக்கு ஆட்சி செய்யுது. இப்போது காலங்கள் நகருது. காலங்கள் போக போக சிங்கத்தோட ஆட்சி போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சிங்கத்தோட ஆட்சியை வந்து ஒத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். இந்த சிங்கம் வந்து நாளுங்கள் வந்து ரொம்ப கொடூரமான பல தண்டனைகள்லாம் கொடுக்குறது, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு செய்கிறது. கடுமையான பல தண்டனைகள் கொடுக்குறத பார்த்து அங்கே இருக்கிற விலங்குகளுக்குலாம் வந்து இந்த சிங்கத்து மேலே கடும் அதிருப்தியில் இருக்குது. ஸோ ஒரு சில வருடங்கள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிங்கம் வந்து எனக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது. நான் வந்து ஒரு 5-6 மாதம் வந்து எனக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது. நான் வந்து ஒரு பக்கத்துலேயே இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்கு, அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்து ஒரு 6 மாதம் என்னோட குடும்பத்தோடு வந்து நான் வந்து ஓய்வு எடுக்க போகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மற்ற விலங்குகள்கிட்ட எல்லாம் சொல்லுது. ஸோ இந்த 6 மாதம் வந்து இந்த விலங்குகள்லாம் இருக்கிற இந்த காட்டுப்பகுதிக்கு யாரும் ஆட்சி செய்கிறது, இந்த காட்டுப்பகுதியை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேச்சு வருது. அப்படி வரப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிங்கமே வந்து மற்ற இவங்களோட அந்த கூட்டத்திலே இருக்கிற மற்றொரு சிங்கத்தை வந்து தன்னுடைய 6 மாத காலம் வந்து ஓய்வு எடுத்துட்டு வரப்போகிற அந்த 6 மாத காலத்துக்கு வந்து மற்றொரு சிங்கத்தை வந்து தலைவனாக அறிவிச்சிட்டு இந்த சிங்கம் தான் வந்து உங்களோட அடுத்த 6 மாத காலம் வந்து வழிநடத்தும், இந்த சிங்கம் தான் உங்களுக்கு வந்து ராஜாவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு குடும்பத்தோட இந்த தலைவனாக இருந்த ராஜாவாக இருந்த சிங்கம் குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்கு கிளம்புது. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அடர்ந்த வனப்பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரு சிங்கமும் புலியும் அந்த அடர்ந்த வனப்பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன ஒப்பந்தம் அப்படின்னா சிங்கமும் புலியும் வந்து ஒன்றாக சேர்ந்து தான் ஆட்சி செய்யணும், உனக்கு தனியாக அதிகாரம் இல்லை, எனக்கு தனியாக அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பந்தம். அந்த அடர்ந்த வனப்பகுதியை வந்து ஒரு சிங்கமும் ஒரு புலியும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது இந்த வனப்பகுதியிலிருந்து போகிற நம்ம ராஜா சிங்கம் அவங்க குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த அடர்ந்த வனப்பகுதி ஆட்சி செஞ்சுட்டு இருக்க இந்த சிங்கமும் புலியும், நீ யார், இங்கே எதுக்கு வந்திருக்க, இந்த வனப்பகுதி வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, எங்களுக்கு தெரியாமல் இங்கே யாரும் வரக்கூடாது, எங்களோட கட்டுப்பாட்டில் தான் அப்படியே இங்கே யார் வந்தாலுமே கூட எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த அடர்ந்த வனப்பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த ராஜாவான சிங்கத்துக்கும் ராஜாவான சிங்கமும் ராஜாவான புலியும் இந்த நம்மளுடைய மற்ற வனப்பகுதியோட வேறொரு வனப்பகுதியிலேருந்து வந்த அந்த ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ராஜா சிங்கம் என்ன சொல்லுது, இல்லை நான் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறேன். நான் வந்து என்னுடைய வனப்பகுதியில் நான் வந்து ராஜா, நான் இத்தனை ஆண்டுகளாக வந்து நான் ராஜாவாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வந்து சோர்வாகி போச்சு, நான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு 6 மாத காலம் வந்து எனக்கு இந்த உங்களுடைய வனப்பகுதியில் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்குது. அதுக்கு அந்த வனப்பகுதியோட ராஜாவான சிங்கமும் புலியும் என்ன சொல்லுது, சரி நீ இங்கே தங்கிக்கோ, உன்னோட குடும்பமும் இங்கே தங்கிக்கலாம், ஆனால் இங்கே வந்து எங்களை மீறி நீ எதுவுமே செய்யக்கூடாது, எங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யார் என்ன செஞ்சாலும் சரி எங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ராஜா சிங்கமும் ராஜா புலியும் வந்து இந்த சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு கட்டுப்பட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன், நான் இது உங்களோட வனப்பகுதி, நீங்கள் 2 பேர் தான் இந்த வனப்பகுதிக்கு ராஜா, நான் அந்த வனப்பகுதிக்கு ராஜாவாக இருந்தாலுமே கூட உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த வனப்பகுதிக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் சொல்கிறதுபடி நான் நடந்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்டு இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இந்த ராஜா சிங்கமே இந்த சிங்கத்தோட குடும்பமும் போகிறாங்க. ஸோ காலப்போக்கில் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாதம் நகருது. அந்த அடர்ந்த வனப்பகுதியோட அந்த ராஜாவான சிங்கத்துக்கும் புலிக்கும் வந்து இந்த மற்ற வனப்பகுதியிலேருந்து வந்த அந்த சிங்கத்தோட வரலாறு தெரிய வருது. சிங்கம் வந்து அந்த வனப்பகுதியில் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான ஆட்சி செஞ்சது, அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் இந்த ராஜா கூட எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் செஞ்சது, என்னென்ன தீமைகள் செஞ்சது, அப்படி அந்த தகவலையெல்லாம் சேகரித்து பார்க்குறப்போ வந்து இந்த ராஜா சிங்கத்தோட
கெட்ட முகம் வந்து அந்த ராஜா சிங்கத்துக்கும் ராஜா புலிக்கும் தெரிய வருது. இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த சிங்கத்தை இப்படியே விட்டோம்னா இந்த அடர்ந்த வனப்பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த அடர்ந்த வனப்பகுதியை இந்த அந்த மற்ற வனப்பகுதியோட அந்த ராஜா சிங்கம் நிச்சயமாக ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சு நம்மளை 2 பேர்த்தையும் வீழ்த்திட்டு இந்த வனப்பகுதியும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும். நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்ட்டு அந்த அடர்ந்த வனப்பகுதியோட ராஜாவான சிங்கமும் புலியும் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த அடர்ந்த வனப்பகுதியும் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதுக்கும் அவங்களே ராஜாவாகிறதுக்கு உண்டான திட்டங்கள் கூட போடலாம். ஏன்னா அவர் ஆட்சி செய்கிற அந்த வனப்பகுதியில் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி நடக்குது அப்படிங்கிற நமக்கு தெரிய வந்தது. இந்த அளவுக்கு ஒரு குணமுள்ள இந்த சிங்கம் நம்மளையும் ஒரு காலத்தில் வீழ்த்தணும் அப்படின்ட்டு இந்த ராஜா சிங்கமும் ராஜா புலியும் ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே விட்டுட்டு ஒரு பள்ளத்தாக்குக்கு இந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ராஜா சிங்கத்தை அங்கே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பேச்சு கொடுத்த வாக்கில் அப்படியே பேசிக்கிட்டு இந்த ராஜா சிங்கத்தை தள்ளி விட்டுறாங்க. ஸோ இந்த ராஜா சிங்கம் வந்து இந்த பள்ளத்தாக்கில் விழுந்ததுக்கப்புறம் ராஜா சிங்கம் இறந்துருது. இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, வெற்றி அப்படிங்கிறது நம்ம வந்து கடுமையான முறையில் போராடி நேர்மையான வழியில் வந்தால் மட்டும்தான் வந்து அது நீண்ட நாளைக்கு நிலச்சி நிற்குங்க. நம்ம வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு ஒருத்தர் தள்ளிட்டு இன்னொருத்தனை வந்து பழி வாங்கிட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து மேலே ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம வந்து சூழ்ச்சி செய்கிறப்போ நம்ம அப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் நம்ம வந்து நல்லா இருக்கலாம், நம்மளோட கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த பாவத்துக்கும் வந்து ஒரு நாள் தண்டனை உண்டுங்க. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பாவம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தை நிச்சயம் வந்து ஒரு நாள் நம்ம அறுவடை செஞ்சே தீரணும். நீங்கள் பாவங்களில் செஞ்சு ஒரு வெற்றி பெற்றுறீங்க, நல்லா இருக்கீங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. ஆனால் உங்களையும் வீழ்த்துறதுக்கு ஒரு திட்டத்தோட ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம வரணும், என்னென்ன வெற்றிகளை பெறணும், வாழ்க்கையில் எந்த நிலையில் நம்ம உச்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் நமக்கு நேர்மையான முறையில் திட்டங்கள் போட்டு அந்த திட்டங்களை வந்து நேர்மையான வழியில் செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பெற வெற்றி மட்டும்தாங்க நீண்ட காலம் நிலச்சி நிற்கும். அப்படி நீண்ட காலம் நிலச்சி நிற்கிற வெற்றினால மட்டும்தாங்க நீங்கள் வந்து ஆத்ம திருப்தி அடைய முடியும். மற்றவங்களை வந்து கீழே தள்ளிட்டு மற்றவங்களை வந்து சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்திட்டு நீங்கள் மேலே வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் உங்களோட மனசுக்கு வந்து நீங்களே கேள்வியை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசாட்சி நிச்சயமாக வந்து நீ பெற்ற வெற்றி நேர்மையான வெற்றி இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லும். நீங்கள் வேணால் சமூகத்தில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், சமூகத்தில் வந்து எல்லாரும் மதிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம், அது எல்லாமே நடக்கலாம். ஆனால் உங்களுக்கோ உங்கள் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கோ நிச்சயம் ஒரு காலத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்திட்டு வந்து முறையான வழியில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலையோ அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு நபர் மூலமாக நிச்சயம் அதே மாதிரியான சோதனைகள் வரலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த வேகத்தில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போனீங்களோ, எந்த வேகத்தில் வந்து நீங்கள் வந்து கடுகடுன்னு வெற்றி அடைஞ்சிங்களோ அதே வேகத்தில் வந்து அந்த உச்சத்துலேருந்து கீழே விழுறதுக்கு ரொம்ப நேராகாதுங்க. நீங்கள் வந்து உங்களோட மனசாட்சிக்கு எப்போ பயப்படுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் நேர்மையான வழியில் நடக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம எந்த செயல்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நான் செய்கிறது சரியா, நான் ஏதாவது தப்பு செய்கிறேன்னா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசாட்சிகிட்ட கேட்டுக்கணும். நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு உண்டான பதிலிருந்தே நீங்கள் வாழ்க்கையில் வந்து சரியான முறையில் தான் போயிட்டு இருக்கீங்களா, நேர்மையான முறையில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். நேர்மையாக இருங்க, நேர்மையான முறையில் எதை வேணாலும் செய்யுங்க. நிச்சயமாக வந்து நம்ம வந்து நீண்ட காலம் வாழலாம். நீண்ட காலம் நம்மளுடைய நேர்மையாக பெறுற வெற்றினால மட்டும்தான் உங்களுக்கு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்கும். நேர்மையாக வர்ற வெற்றினால மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நேர்மையாக வர்ற வெற்றினால மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும். நேர்மையாக வர்ற வெற்றினால மட்டும்தாங்க உங்களுடைய அடுத்த தலைமுறையும் அடுத்த சந்ததியினரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும்.